அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் சிம்ம ராசிக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய கார்த்திகை மாதம். அப்படி இந்த கார்த்திகை மாதம் சிம்ம ராசியினருக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல சிம்மராசினியர்களுக்கு இந்த மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகராசியில் செவ்வாய் நீச்சமும் வக்ரமும் பெற்று சஞ்சரிக்க இருக்கிறார். கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியனும் புதன் வக்ரம் பெற்றும், அதே போல் மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தன லாபாதிபதி புதன் இணைந்து சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே பொருளாதார நிலை சிறப்பாக இருக்குங்க. பொது வாழ்வில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குது. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் இருக்கும் சனியை செவ்வாய் பார்ப்பதால் குடும்ப சுமை அதிகரிக்குங்க. கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். பஞ்சம அஷ்டமாதிபதியான குரு தொழில் ஸ்தானத்தில் வலிமை இழப்பது அவ்வளவு நல்லதில்லைங்க. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க. பாக பிரிவினை முடிவடையாமல் இழுபறி நிலையிலேயே இருக்கலாம். அண்ணன் தம்பிக்குள் ஏற்பட்ட அரசல் புரசல்களை பெரிதாக்க வேண்டாங்க. எதையும் சமாளிக்கும் வல்லமை பெற்றவங்களுக்கு குருவினுடைய வக்ர காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். அதே போல் 10ல் குரு வருவதால் பதவி மாற்றம் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவரது பார்வை சனியின் மீது பதியும் பொழுது குடும்ப பிரச்சனை என்ன? செவ்வாய் அவரது பார்வை சனியின் மீது பதியும் போது குடும்ப பிரச்சனைகள் கூடுதலாக இருக்குங்க. கடுமையாக முயற்சித்தும் காரியங்கள் கைகூடாமல் போகலாம். நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போய் வீண் பலிக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் இப்பொழுது மகரத்திற்கு வரும்போது கடன் சுமை குறையுங்க. கவலைகள் தீரும். அதே போல் இடம் பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் தீருங்க. பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. பயணம் பலன் தருவதாக அமையுங்க. உடன்பிறப்புகள் வழியே சுபகாரியம் முடிவாகுங்க. நீண்ட நாளை பிரச்சனைகளை சரி செய்ய இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் வலிமை இழப்பது அவ்வளவு நல்லதல்லங்க. சுகக்கேடு. அதனால் மருத்துவ செலவும் அதிகரிக்கும். யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். தாயினுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. தந்தை வழி உறவினர்களின் பகை உருவாகுங்க. பாக பிரிவினைகள் திருப்தி தராது. பணியிட மாற்றம் கவலைக்குரியதாக இருக்குங்க. சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து அனுமானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும்.